அனைவருக்கும் வணக்கம். பதிவுகள் போட்டு பல வாரங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய தலைப்பு. இப்போ வாழ்க்கையில் நாங்கள் எதை நோக்கிங்க பயணம் செய்கிறது? அதாவது நல்ல ஒரு செல்வந்தராக இருக்கணும் அப்படின்றத நோக்கி பயணம் செய்கிறதா, இல்லை கர்ம வினைகளை குறைக்கணும்னு பயணம் செய்கிறதா, என்ன செய்கிறது, இல்லை முக்தியை நோக்கி பயணம் செய்வதா? இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஆன்சர் முக்தி மோட்சம் அதை நோக்கி தான் பயணம் செய்யணும், அதான் கரெக்ட் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போது அதற்கான விடை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சுயநலமாக வெறும் உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. உங்களுடைய மனைவி, குழந்தை அவங்க நல்லா இருக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும். வெளியிலேருந்து ஒருத்தன் அவனுக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறது, விரட்டி விடுறது, சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது, தன் குழந்தை தன் மனைவின்னு மட்டும் சுயநலமாக இருக்கீங்களா? முக்தி கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா பற்று அதிகமாக இருக்குது, சுயநலமாக இருக்கீங்க. மற்றவர்களை எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணுறது, அவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இல்லையே, அவனுக்கு இது நடந்துருச்சு, எனக்கு நடக்கலையே, எனக்கு எப்போ நடக்கும்னு நினச்சி கம்பேர் பண்ணி ஏக்கம் அடைகிறது, பொறாமை அடைகிறது. அவங்க வீட்டில் இவ்வளோ வருமானம் வருது, இத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, எனக்கு அது மாதிரி வருமானம் வரலையே, அவங்கக்கிட்டேருந்து நம்ம பணத்தை அபகரிக்கலாம், இல்லை நம்மளை விட கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வர ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்கள தாழ்வாக நினைக்கிறது, தாழ்வாக ட்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு மாதிரியா சாப்பாடு கொடுக்கறது, நம்ம ஒரு மாதிரி சாப்பிட்றது, இதெல்லாம் அன்றாடம் பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் முக்தியிலேருந்து ரொம்ப தூரம் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஏன் ரொம்ப ஒரு எளிமையான ரொம்ப சிம்பிளான இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழறோம் அப்படிங்கிறது நம்மளை முக்தியை நோக்கி பயணம் செய்ய வைக்க உதவியாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு தடையாகவும் இருக்கலாம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ, நம்ம குழந்தையாக இருந்தால், நம்ம கணவராக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ கொடுத்து மதிப்பு கொடுத்து ட்ரீட் பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் எல்லா உயிர்களையுமே ட்ரீட் பண்ணணும். அட்லீஸ்ட் எல்லா உயிர்களையும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு பரந்த மனப்பான்மை வரலைனாலும் ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வர ஒரு பணியாள் இருக்கிறாங்க, ஒரு பணி செய்கிற ஒரு பெண்மணி வராங்கன்னா நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாடை தான் கொடுக்கணும். ஒருத்தவங்க பசியோடு உங்களுடைய வீட்டை படியேறி வராங்க அப்படின்னா, சாப்பாடு இல்லை, ஒரு வேளை சாப்பிட முடியலன்னா எவ்வளோ அந்த வயிறானது அந்த பசி எந்த அளவுக்கு ஒருவனுடைய மனதையும் உடலையும் பாதிக்கும் அப்படிங்கிறது ஒருவேளை நீங்கள் பட்னியாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போது ஐயோ அந்த உயிர் அந்த மாதிரி நாள் கணக்காக பட்னியாக இருக்கே, அப்போ எவ்வளவு வேதனையை அந்த உயிர் அனுபவித்திருக்கும் அப்படின்னு மற்ற உயிரினுடைய வேதனையை தன் வேதனை போல் நாம் கருத வேண்டும். இது ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம் முக்திக்கு. அதாவது நன்றாக வாழ வேண்டும். உயிரோடு வாழும்போது நன்றாக வாழ்கிறதா நல்ல கார் வச்சுக்கிட்டு, வீடு வச்சுக்கிட்டு, ஒரு நிறைய துணிமணிகள் வச்சுக்கிட்டு, நகைகள், ஒரு வைரம், தங்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்கிறது நல்லா வாழ்கிறது கிடையாது. என்ஜாய் பண்ணுறது நான் அதை சொல்ல, என்ஜாய் பண்ணுங்கள். பட் நன்றாக வாழ்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ்வது. நம்ம எப்போ சுயநலமாக வாழ்கிறோமோ அப்போ மன நிம்மதியாக வாழ முடியாது. எப்போ உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைன்னு பார்க்குறீங்களோ அப்போ நிம்மதியாக வாழ முடியாது. பொய் சொல்கிறீங்களா, நிம்மதியாக வாழ முடியாது. பொறாமப்படுறீங்களா, நிம்மதியாக வாழ முடியாது. வயிற்றெரிச்சல் படுறீங்களா, மற்றவங்களாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, இவ்வளோ முன்னேறுறாங்க, நம்மளால் முன்னேற முடியலன்னு நினைக்கிறீங்களா, நிம்மதியாக வாழ முடியாது. எப்போ பிற உயிரை தன் உயிர் போல் கருதி, எப்போ ஒரு ஆனந்தமான நிலையில் இறைவனிடம் சரணாகதி அடைந்து வாழ்வை மொத்தமாக இறைவனுடைய பாதங்களில் சரணாகதி பண்ணிடுறீங்களோ அப்போ தான் மன நிம்மதியோடு வாழ முடியும். அப்போது விடை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மன நிம்மதியோடு வாழ்வது, மன நிறைவோடு வாழ்வது தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க முடியும். வாழுங்காலத்தில் அப்படித்தான் வாழ வேண்டும். இல்லை சந்தோஷமாக வாழ முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் மரணமாவது, இறப்பாவது இனிமையாக அமைய வேண்டும். ஏன்னா இறக்கும் தருவாயில் அந்த கடைசி சில நொடிகளில்
நம்ம வந்து இந்த பற்றுதல்கள் இருக்குது பார்த்தீங்களா, பந்தம், பாசம், பொருள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, நம்மளுடைய ஐம்புலன்கள் க்கு வரக்கூடிய அந்த ஆசைகள், இச்சை, இது எல்லாத்துலேருந்து நம்ம ஈஸியாக விடுபட்டுடலாம் மரணத்தின் தருவாயில். ஏன்னா வந்து இப்போ நம்ம இறக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் மொமெண்ட், அந்த லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து இந்த பற்றுகள் எல்லாம் போக வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்படியும் நான் சாக போகிறேன், திரும்பி நான் வந்து இந்த உடலில் இந்த பதிவுகளோடு, இந்த மனதோடு, இந்த உறவுகளோடு நான் பிறக்க போவதில்லை அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இதற்கப்புறம் இந்த முகங்களை நான் பார்க்க போவதில்லை, நான் இறந்துட்டேன், இந்த உடலை விட்டு என்னுடைய ஆன்மாவானது வெளியே வந்து விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓவர் இல்லையா? அப்போது அந்த பற்றுகள், பந்தம், பாசம், அந்த ஆசை, மோகம், குரோதம், லோபம், இதெல்லாத்திலிருந்தும் விடுபடுவது எப்போ ரொம்ப ரொம்ப ஈஸினா, அந்த மரணத்தினுடைய தருவாயில் உங்கள் வாழ்வினுடைய இறுதி அந்த மூச்சின் முடிவு வருது பார்த்தீங்களா, அப்போது ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் வந்து விட்டு போகிறது. உயிரோடு இருக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் அந்த கடைசி மரணம்ங்கிறது என்ன, மரணம்ங்கிற பேரை கேட்டால் நிறைய பேருக்கு பயம் வருது. நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து மரணம்ங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க, அது சம்மந்தமான படங்களை பார்க்க மாட்டாங்க, குழந்தைகளை வந்து அந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடாது அப்படின்வாங்க. இப்போ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு என்பது எப்படி ஒரு இயற்கையான விஷயமோ அதே மாதிரி இறப்பு என்பதும் ஒரு இயற்கையான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்படி நம்ம இறக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த பிறவியானது அமையும். அந்த இறக்கும் தருவாய் நம்ம வந்து ஒரு இனிமையாக வைத்து கொண்டோமே ஆனால், மன நிம்மதியோடு மன நிறைவோடு நம்ம இறக்கும் பொழுது எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல், அப்போது அடுத்த பிறவி அப்படிங்கிறது நல்லபடியான ஒரு பிறவியாக வாய்க்கும். அது நம்மளை வந்து முக்தியை நோக்கி அழைத்து செல்லும். அதனால் நல்லா வாழணும். நன்றாக வாழ்வது அப்படிங்கிறது என்னென்னா, மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ்வது தான் நன்றாக வாழ்வது. இல்லை நன்றாக வாழ முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இறப்பாவது ஒரு நிம்மதியான இறப்பாக அமைய வேண்டும், ஒரு மகிழ்ச்சியான இறப்பாக. என்னங்க மகிழ்ச்சியான இறப்பு என்பது எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போது இறக்கும் தருவாயில் அந்த ஆன்மாவினுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போது உடல் என்பது நாம கிடையாது, மனம் என்பது நாம கிடையாது. இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உடலோடு நம்மளை ரொம்ப வந்து தொடர்பு படுத்திக்கிறோம். இப்போ இந்த உடல் தான் நான், என்னுடைய பெயர், என்னுடைய ஊர், நான் எங்கே படித்தேன், யார் நான் வந்து திருமணம் செஞ்சுருக்கேன், எனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, என்னுடைய அப்பா யார், அம்மா யார், இதையெல்லாம் வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். இதோடு நம்மளுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு பற்று ஏற்பட்டுடுது. அதனால் நான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம், நான் அப்படிங்கிறது இந்த உடல் கிடையாது. உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது, அவ்வளோதான். ஸ்தூல உடல். எதனால் இந்த உடல் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஆசையினால், நிறைவேறாத ஆசையினாலையும் கர்ம வினைகள்னாலையும் இந்த உடலானது உருவாகியிருக்கு. இறப்பு என்பது எதனால் ஏற்படுது? ஆசையினாலையும் கர்ம வினைகள்னாலையும் ஏற்படுது. இறக்கும் தருவாயில் நம்ம எப்படி இறக்குறோம், அதையாச்சும் நல்லா பண்ணணும். வாழும்போது நல்லா வாழ ட்ரை பண்ணணும். மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்ற ஆன்மாக்களை தன் உயிர் போல கருதி வாழணும். ஒவ்வொரு தருணத்திலையும் எவ்வளவு உதவி பிற உயிர்களுக்கு செய்ய முடியுமோ செய்யணும். உயிர்கள்னால் வெறும் மனிதர்கள் கிடையாது, விலங்குகள், பறவைகள், பூச்சி, எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது. அதாவது யாருன்னே முகம் தெரியாத நபர்களுக்கு செய்யக்கூடிய அந்த எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த உதவி இருக்குது பாருங்கள், அதுதான் சிறந்தது. சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுறீங்கன்னா எனக்கு இது வாழ்க்கையில் நடக்கும், அதனால் நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவீங்க. அப்போது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யணும். அது வந்து இறைவன் தான் செய்கிறாரு அப்படிங்கிற நினைப்பில் செய்யணும். நான் வந்து எனக்கு வந்து மனிதர்கள்னாலே பிடிக்காது, நான் தனித்து வாழ்ந்தே பழகிட்டேன், நான் வந்து என் குடும்பம், என் வீடு, என் மனைவி, என் மக்கள், இப்படி தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அட்லீஸ்ட் மரணத்தின் தருவாயினிலாவது நல்லபடியாக மன நிம்மதியோடு இறக்க வேண்டும். அதற்கு எப்படி தயார்படுத்தி கொள்வது? இப்போது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தினமும் பாடம் நடத்துவாங்க. பாடத்தை படிக்காமல் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி உட்காந்து ஒரு 10 லெசன் இருக்குன்னு வச்சுப்போம். 10 லெசனை ஒரே நாளில் படித்து முடிக்க முடியுமா? பாஸ் ஆகிறது சாத்தியமாக முடியாது. தினம் தினம் அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நடத்த நீங்கள் படிக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து அதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதில் வெற்றி அடையணும் அப்படின்னா தினந்தோறும் நாம் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கடைசி நிமிஷத்தில் உட்காந்து படிச்சிங்கன்னா முடியாது. அதே மாதிரி மரணத்திற்கும் நாம் தயாராக வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் மரணித்து கொண்டு தான் இருக்கிறோம். எந்த நொடி நாம் இந்த உலகத்தில் பிறந்தோமோ
அந்த நொடியிலேயே நம் மரணமானது ஆரம்பித்து விட்டது இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த நொடியிலிருந்து அடுத்த நாளிலிருந்து அடுத்த செகண்ட்ல இருந்தே அந்த குழந்தையினுடைய மரணம் ஆரம்பித்து விடுகிறதா இல்லையா? மரணத்தை நோக்கி தானே அந்த ஆன்மாவானது பயணம் செய்கிறது. இப்போ மரணம்னா நீங்கள் ஆன்மாவிற்கு மரணம் கிடையாது. ஆன்மாவானது உடலோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. எப்படி இந்த ஆன்மாவானது எப்படி உடல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிசிக்கல் பாடியோடு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த சயின்ஸ் நம்ம சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த சயின்ஸ் யோகிகளுக்கு தெரியும். அதனால தான் அவங்க திடீர்னு உடலை விட்டு வெளியில் வருவாங்க. ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போவாங்க. உடலிலிருந்து ஆன்மாவை எப்படி வெளியே பிரிப்பதுங்கிற அந்த நுணுக்கங்கள் யோகிகளுக்கு தெரியும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போது இந்த ஆன்மா அப்படிங்கிறது என்னென்னா பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் உயிர் சக்தின்னு நீங்கள் சொல்லலாம். அதை விளக்கம் கொடுக்கறதுங்க ரொம்ப கஷ்டங்க. அதை விளக்கம் கொடுக்க முடியாது. இப்போ அந்த ஆன்மா உடலோடு சம்மந்தப்படுகிறது, ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா? அதனால தான் அந்த உயிரானதை அந்த உடலை எடுத்து பிறக்கிறது. அப்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் மரணத்தை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ரொம்ப ஸ்லோவாக மரணம் நடக்குது இல்லையா? இப்போ 1 வயசு ஆகுதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தில் ஒரு 70 வருடங்கள் வாழப்போகுது அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது 1 வயசு ஆகும்போது 69 வருஷங்கள் ஆகிடுதா மரணத்தை நோக்கி. அப்போது ஒரு வயசு ஆக 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 மரணத்தை நெருங்கி கொண்டே தான் இருக்கிறது இல்லையா? அப்போது தினமும் நாம் என்ன செய்யணும்னா, நாம் இந்த உடலானது நிரந்தரம் கிடையாது. எப்போ வேணாலும் இந்த ஆன்மா அந்த உடலை விட்டு பிரிந்து விடக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய அந்த மார்டாலிட்டி, அந்த இறக்கும் தன்மையை நாம் தினம்தோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அது நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, பல வருஷங்கள் நான் வாழ போகிறேன்ப்பா, நான் ஒரு 1000 வருஷம் வாழ போகிறேன் அப்படிங்கிற அந்த இதில் தான் மிதப்பில் தான் இருக்கும். பட் யாருக்குமே எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இறப்பு நிகழலாம் அப்படிங்கிறது மனுஷனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உணர மாட்டேங்கிறாங்க. இப்போது இறக்கும் தருவாயில் நீங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இறக்கலாம். இறைவனை நினைத்து கொண்டே இறக்கலாம். இப்போ நம்ம போன பதிவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க என்னுடைய லாஸ்ட் வீடியோ பாருங்கள். எப்படி இறப்புக்கு தயார் செய்வது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதை நான் சொல்லலை, அது பல யோகிகள் ஞானிகள் சொன்ன விஷயங்களை நான் அதில் தொகுத்து சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு ஆன்மா உடலோடு சம்மந்தப்படுத்தி பிறப்பு அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுதுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இறப்பை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ திடீர்னு ஒரு நாள் இறப்பு வருதுன்னா அப்போ நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக போக முடியாது. அந்த பதட்டம் இருக்கும். இப்போ பதட்டத்தோடையோ பயத்தோடையோ அந்த இறப்பானது நிகழக்கூடாது. நிகழ்ந்ததுனாக்கா அடுத்த பிறவி எப்படி வாய்க்கும்னு தெரியாது. அடுத்த பிறவி மனித பிறவியாக கிடைக்கும். அது அடுத்த பிறவியை பாதிக்கும். நம்மளுடைய அந்த ஆன்மாவினுடைய பயணமானது ஒரு பாதிக்கப்படும். அதனால் ஒரு பதட்டத்தோட பயத்தோட ஐயோ நான் விட்டு போகிறேனே, என்னமோ இறப்புங்கிறது ஒரு நடக்கக்கூடாத விஷயம் மாதிரியும் அது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம் மாதிரி பல பேருனுடைய மனசுக்குள்ளே அது ஒரு தாட்டாக இருக்குது. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, அதை பற்றி யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த காலத்தில், இந்த காலன்றது நான் இந்த யுகத்தை சொல்லலை, சத்திய யுகம் அந்த மாதிரி சொல்கிறேன். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் இறந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் இனிமேல் இந்த உலகத்தில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் உயிரை விட்டுறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து. இப்போ மரணம்ங்கிறது எப்படின்னா, இன்னும் நோயினால் உடல் பாதிக்கப்பட்டு மரணம் அடையலாம், இல்லை இப்போ நிறைய விபத்துகள்லாம் ஏற்படுது, அதில் உடல் பாதிக்கப்பட்டு மரணம் அடையலாம், இல்லை வயதாகி விட்டதுன்னா உடம்பு வீக்காகி மரணம் அடையலாம். உடல் ஏதோ ஒரு விதத்தில் டேமேஜ் ஆகி தான் மரணம்ங்கிறது நிகழ்கிறது. யோகிக் வேலை பார்த்திங்கன்னா இப்போ சமாதி, மகா சமாதியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது என்னென்னு பார்த்திங்கன்னா உடலை எந்த விதமான பாதிப்புக்கும் உட்படுத்தாமல் ஆன்மா வெளியே வருவது. அது சூசைட் கிடையாது, தற்கொலை கிடையாது. உடலை நம்ம பாதிப்புக்குள்ளாக மாட்டோம். ஆன்மா உடலோடு எங்கே சம்மந்தப்பட்டிருக்கிறது, எங்கே கனெக்டாக இருக்குன்ற அந்த சயின்ஸ் தெரிஞ்சு அதை அன்டை பண்ணி வெளியில் வந்துடுவாங்க. இப்போ ஃபிசிக்கல் பாடிக்கு எந்த டேமேஜுமே நடக்காது, சரிங்களா? இது அந்த காலத்தில் வில்ஃபுல்லாக பண்ணுவாங்க. இப்போ நிறைய நீங்கள் ஞானிகளே எடுத்துக்கோங்களேன், இப்போ விவேகானந்தர் எடுத்துக்கோங்க, நிறைய யோகிஸ் இதை பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அப்படியே போயிடுவாங்க, சரிங்களா? இது அவங்களே டேட்டு, டைமு, பிளேஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. சில பேர் அந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? அந்த பஞ்சபூதங்களை எப்படி உடலிலிருந்து அந்த மாலிக்யூல்ஸ், அந்த ஆட்டம்ஸை திரும்பி அந்த இயற்கைக்கே, அந்த பஞ்சபூதங்களுக்கே திரும்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ஒரு தடமே இருக்காது. இப்போ வள்ளலார்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் கரைஞ்சு போயிட்டார். காற்றோட காற்றாக கரைஞ்சிட்டாருன்னா ஐம்பூதங்களும் ஐம்பூதங்கள்கிட்டே போயிடுச்சு உடலானது,
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி ஆயிடுவாங்க. சமாதி, மகா சமாதி, ஜீவசமாதிக்கான விளக்கங்களை நான் சொல்கிறேன். அதனால் இறக்கும் பொழுதாவது இனிமையாக மன நிம்மதியோடு மனநிறைவோடு இறக்க வேண்டும். இதற்கான விஷயத்தை தான் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாத இடத்தில் இது பண்ணுறது, வெட்ட வெளியில், வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெட்ட வெளியில் இது பண்ணுறது, நார்த் சவுத் டைரக்ஷனில் பண்ண நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். இறப்பை பற்றி சர்வசாதாரணமாக அனைவரும் பேச வேண்டும். அதற்காக நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே தயார்படுத்தி கொள்ளணும். என்னைக்கு இருந்தாலும் உடல் என்பது அழியும் தன்மை கொண்டது, ஆனால் ஆன்மா வந்து அழியாது இல்லையா? ஆன்மா வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த சிறு பொறியான இந்த ஆன்மாவானது பெரும் ஜோதியோடு போய் ஐக்கியமாகணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் கோல், இல்லைன்னா அல்டிமேட் மோட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்காக அந்த ஆன்மாவுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவானது வளர்க்கப்பட வேண்டும். அறிவு எப்படி வளர்க்கப்படும்? அனுபவம் வந்தால் தான் அறிவு என்பது வளர்க்கப்படும். அனுபவமே இல்லாமல் ஒரு ஆன்மாவுக்கு அறிவானது வளராது. அப்போது அறிவை வளர்க்கும் அந்த முயற்சி தான் இந்த பிறப்பு. முதல்ல தாவரமாக பிறந்து பூச்சா பிறந்து நிறைய பிறவிகள் எடுக்கிறோம் இல்லையா? எதற்காகனா அறிவு வளர்கிறதுக்காக தான் இத்தனை பிறவிகள் எடுத்து இத்தனை சுக துக்கங்களை இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அறிவானது வளர்ந்து இதுதான் நான் எதுலேயுமே ஒன்றுமே இல்லை, பிறப்பு ஓகே, குழந்தை பிறந்தது ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆச்சு ஒன்றும் இல்லை, ஓகே ஐம்புலன்களில் இந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்றீங்க, பட் இது வரைக்கும் தான் அந்த சுவை தெரியுது. இப்போ வேணும் இன்னும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்டில் இது வரைக்கும் தான் எனக்கு சுவை இருக்க போகுது, அந்த சில வினாடிகள் தான். அந்த தொண்டையை தாண்டி போயிடுச்சுன்னா எனக்கு சுவை தெரியாது. இந்த மாதிரி எந்த விதமான சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதை அனுபவித்து அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணி வெளியில் வர்றதுக்காக தான் இந்த அனுபவங்கள், இந்த பல்வேறு விஷயங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே வாழ்க்கையில் அதுக்காக தான். அதனால் வாழும்போது மன நிம்மதியோடு மன நிறைவோடு வாழணும். அப்படி வாழ முடியல, நான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னால் அப்படி வாழ முடியல, நான் அட்லீஸ்ட் இறக்கும் தருவாயிலையாவது மன நிம்மதியோடு மனநிறைவோடு இறக்கணும் ஆனந்தமாக. அதற்கு என்ன செய்யணும்? இந்த காலத்தில் டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி ஓகே நீங்கள் வந்து உங்கள் உடலை விட்டு போகிறதுக்கு இது சரியான நேரம் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடை ஃபஸ்ட்டு குறைச்சிப்பாங்க. ஒரு 3 வேளை சாப்பாடுலேருந்து 2 வேளை, 2 வேளையிலேருந்து 1 வேளை, 1 வேளையிலேருந்து அப்புறம் நீராகாரத்துலேருந்து அப்புறம் ஒன்றுமே பட்னியாக இருந்து அப்படியே வந்து கிராஜுவலாக தே வில் லீவ் தேர் பாடி. ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை பற்றி வந்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இது பயத்திலேயே இருந்தோம். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் மக்களுக்கு அது மேலே இருக்கக்கூடிய பயம், பதட்டம் இதெல்லாம் போகும். அப்போ அந்த இறக்கும் தருவாய்ங்கிறது கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் வரதான் போகிறது. இப்போ பிறவியிலா பெருவாழ்வை அடையணும், முக்தியை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பல பிறவிகள் எடுக்கலாம். இல்லை இந்த பிறவிலே அடையணும்னா அதற்கு நம்ம ரொம்ப டிராஸ்டிக்கான எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். நம்ம இன்னும் குடும்பத்துக்குள்ளே தானே இருக்கோம், இன்னும் பிடிப்புகள் பந்தம் பாசம் ஆசைகள் இருக்குதானே. நம்மளால் வந்து ஆசைகளை அடக்க முடியல, ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியல. அந்த ப்ராசஸில் தான் நம்ம இருக்கோம். இறக்கும் நொடியை நாம் எப்படி கையாள வேண்டும்? அப்போ அந்த நொடியில் நீங்கள் சரியான ஒரு மனநிலையோடு சரியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போகும் பொழுது அடுத்த பிறவி நல்ல பிறவியாக வாய்க்கும், கர்ம வினைகள் கழிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இறப்பு என்பது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு முடிவு. அது முடிஞ்சாதான் புதிய பிறவி அடுத்த பிறவி ஆரம்பிக்க முடியும். அதனால் இதை பற்றி எல்லோரும் சகஜமாக பேசணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இதை பற்றின சயின்ஸ் வந்து தெரியணும். வலி அப்படிங்கிறது உடலில் தான் ஏற்படுகிறது, மனதில் ஏற்படுகிறது. முக்கியமாக உடலை விட பார்த்திங்கன்னா மனதில் தான் பல மடங்கு வலி. இப்போது கடைசி அந்த நிமிடத்தில் வந்து நம்மளுடைய மொத்த வாழ்க்கை, நம்மளுடைய இந்த வாழ்க்கை பூர்வ ஜென்மங்களினுடைய அந்த பதிவுகள் எல்லாமே ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களாக செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எல்லாரையுமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் தான் ஓடும், சந்தோஷமாக சாவீங்க. சப்போஸ் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க, ஏமாற்றிருக்கீங்க, பொறாமப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்கள பார்த்து, இல்லை மற்றவங்களுக்கு ஏதோ கெடுதல் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் மைண்டில் ஓடும். அப்போது அந்த இறக்கும் தருவாய் வந்து சொர்க்கமாக இருப்பதும் நரகமாக இருப்பதும் யார் கையில் இருக்குது? எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நாம் இந்த இறப்பை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல பதிவுகள் நான் போடலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சமாதி, மகா சமாதி, அப்புறம் வந்து ஜீவ சமாதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு அடுத்த பதிவுகளில் கொடுக்குறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடு உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.